இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவியர் 3 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், SVS இயற்கை மருத்துவ மாணவியர் உயிரிழந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் இன்று தாக்கல் செய்திருக்கும் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க? இந்த விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி SVS மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மோனிஷா, சரண்யா ஆகியோரின் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்றும் தங்களது மகளின் இழப்பிற்கு உரிய நிவாரணம் வேண்டும் என்றும் பெற்றோர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழரசன் மற்றும் ஏழுமலை ஆகியோர் தொடர்ந்த வழக்குல இன்னைக்கு கூடுதல் எஸ்பியான ஸ்டீபன் ஜேசுபாதம் என்பவர் பதில் மனு முறையில் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. விசாரணையோட இடைக்கால அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, இது இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அந்த மாணவிகள் எழுதியதாக கூறப்படும் கடிதங்கள், அவரது உடைமைகள், செல்ல அலைபேசிகள் எல்லாத்தையும் விசாரணைக்கு கொடுத்திருக்கதாகவும், தமிழ்நாடு தடய அறிவியல் நிறுவனம் விசாரணை நடத்தி வருவதாகவும், அந்த விசாரணையோட அறிக்கையை தங்களிடம் சமர்ப்பிப்பதற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மோனிஷா, சரண்யா, ஸ்ரீகங்காவோட பெற்றோர்கள் உள்ளிட்ட 80 பேரிடம் இதோட சாட்சிகளிடம் விசாரணை செஞ்சிருக்கதா தெரிவித்திருக்கிற அந்த சிபிசிஐடி அறிக்கையில இன்னொரு குறிப்பிடத்தக்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னாக்க, அந்த மாணவிகளோட உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அந்த உடல்களின் பிரேத பரிசோதனை மட்டும் அறிக்கை மட்டும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கோம். மேலும் வேதியியல் பரிசோதனை தொடர்பான அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பத்மபிரியா. முகேஷ், 80 பேரிடம் 80 சாட்சிகளிடம் விசாரணை நடைபெற்றதாக சிபிசிஐடி குறிப்பிட்டதா நீங்க சொன்னீங்க. அந்த 80 பேர் யார் யார் என்ற விவரங்களை குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. 80 பேர்ல அந்த 3 மாணவர்களோட பெற்றோர்கள் தரப்பிலும் அவங்களோட பழகிட்டு இருந்த அந்த கல்லூரி மாணவர்கள், அந்த கல்லூரி நிர்வாகத்தில் குறிப்பிடப்பட்டவர்கள், அந்த ஏற்கனவே காவல்துறை தங்கள் விசாரணை 4 பேரை இதுவரை கைது செஞ்சிருக்காங்க. பள்ளி தாளாளர் வாசுகி, அவரது மகன் சாகர் வர்மா உள்ளிட்ட 4 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்கள தன்னோட சிபிசிஐடி காவல் எடுத்து விசாரித்தது தொடர்பாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணையின் முடிவுல மேலும் சில தகவல்கள் தேவைப்படுறதுனால அந்த ஜாமீனில் வெளியிட வராம வெளியே உள்ளர இன்னும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு இருப்பதாகவும், விசாரணை தொடரும் பட்சத்தில் மேலும் தகவல் கிடைக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு பிரிவுகள் பதிவு செய்யப்பட்ட பிரிவுகள் எதுவும் மாற்றம் செய்யப்பட்டதாக அவங்களோட விசாரணை அறிக்கையில தெரிவிக்கல. பத்மபிரியா. முகேஷ், சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகளை வைத்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக சிபிசிஐடி போலீசார் குறிப்பிட்டதா சொன்னீங்க. எங்க அமைஞ்சிருக்கு இந்த சிசிடிவி கேமரா? எங்க பொருத்தப்பட்டிருக்கு? சிசிடிவி கேமரால இருக்கிற பதிவுகள் பாத்தீங்கன்னாக்கா, அந்த கல்லூரி வளாகத்தை சுற்றியும் உள்ள சிசிடிவி பதிவு. ஏன்னா 3 மாதங்கள் இருந்ததாக கூறப்படும் கிணறு கல்லூரிக்கு மிக அருகில் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா அந்த கிணற்று பக்கத்துல சிசிடிவி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால அந்த கல்லூரி வளாகத்துக்கு பக்கத்துல இருந்த கடைகள், கட்டிடங்களுக்கு அருகில் இருந்த அந்த இடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றப்பட்டு அந்த பதிவுகளை சிபிசிஐடி காவல்துறை தமிழ்நாடு தடய அறிவியல் நிறுவனத்திடம் விசாரணையாக ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்ததோட விசாரணையோட அறிக்கைக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் அவங்க தங்களோட அறிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாடு தடய அறிவியல் துறை நிறுவனம் அவங்க கொடுக்குற அறிக்கையை பொறுத்து சிசிடிவி கேமராக்கள் வேற எதுவும் இந்த சம்பவங்களோட குறிப்பா நோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொடுக்கும்போது விசாரணை இன்னும் விரிவடைய வாய்ப்பு இருக்கு.